ஹர்ட் அதாவது எல்லாருமே ஒரு கட்டத்துல ஃபீல் பண்ண ஏழுமான ஒரு ஃபீலிங்ஸ் தான் ஹர்ட் ஆகுறது, மனசால காயப்பட்டு போறது. ஆனா ஒரு சிலர் அப்படி வர அந்த ஹர்ட்டான ஃபீலிங்ஸை வந்துக்கிட்டு ரொம்பவே பர்சனல் எடுத்துக்கொள்ளுவாங்க. அல்லது வெளியே வாரத்துக்கு அறிக்கட்டும் அல்லது அதை மறக்கதா இருக்கட்டும், அவங்களுக்கு பெரிய ஒரு சேலஞ்ச் அறிக்கும். அவங்க எப்படித்தான் ட்ரை பண்ணினா கூட அந்த விஷயம், அந்த குறிப்பிட்ட நபர் சொன்ன விஷயம் அல்லது செஞ்ச விஷயம் அல்லது மனசால ஏற்படுத்தின விஷயங்கள் எல்லா வகையிலையும் அவங்களுக்கு அது ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும். இதனால இது ஒரு அடித்தளமா வச்சு அவங்க பல்வேறுபட்ட மென்டல் ஹெல்த் கண்டிஷன், மென்டல் ஹெல்த் இல்னஸ், மென்டல் ஹெல்த் ப்ராப்ளத்துக்குள்ள போறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஆனா அதே இது மத்தவங்க சொல்லுவாங்க, நான் அந்த அளவுக்கு பெருசா பேசலையே, நார்மலா சொன்னது, அவங்க ஹர்ட் ஆகினதுக்கு நான் என்ன செய்யலாம், இப்படியான கொஸ்டின் வந்துகிட்டு மற்ற தரப்புல இருந்து எழலாம். ஸோ ஹர்ட்ன்ற அந்த ஃபீலிங்ஸ்ல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம்ன்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட சில டிப்ஸை தான் நாம இன்றைக்கு பார்க்க போறோம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட பர்சனல் லைஃப்பை பத்தின அவேர்னஸ் கட்டாயம் இருக்கணும். அல்லது இல்லாட்டியும் கூட அந்த அவேர்னஸை எப்படி எடுத்துக்கொள்றதுன்னு அறிஞ்சு கொண்டிருக்கணும். ஏன்னு சொன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு அடிப்படையா தீர்வு என்னன்னு சொன்னா செல்ஃப் அவேர்னஸ். நம்மளோட செல்ஃபை பத்தி நாம ஒரு ஃபுல்லி வந்துகிட்டு தெரிஞ்சு கொள்றது வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ நமக்கு தெரியும் நம்மளை எந்த விஷயம் ஹர்ட் ஆகும், எப்படி சொன்னா ஹர்ட் ஆகும், நம்மளோட நெகட்டிவ்ஸை சொன்னா ஹர்ட் ஆகுமா, அல்லது நம்மளோட வீக் பாயிண்ட்டை சொன்னா ஹர்ட் ஆகுமா, அல்லது நம்மளோட பாடியை பத்தி பேசினா நம்ம ஹர்ட் ஆகுமா, அல்லது நம்மளோட பழைய பாஸ்ட்டை பத்தி பேசினா ஹர்ட் ஆகுமா, இப்படி எந்த விஷயத்தை பத்தி பேசினா நமக்கு அது நம்மளோட மனசுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருமே வந்துக்கிட்டு அறிஞ்சு வச்சிருக்கணும். அது ஒவ்வொருத்தருக்குமே டிஃபர் ஆகினா கூட நமக்கு எதுனால ஹர்ட் ஆகும், யாரெல்லாம் அதை அடிக்கடி பேச ஏழுமன்றதை பத்தி கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்க அப்படி குறிப்பிட்ட நபர் வந்தா இந்த விஷயத்தான் பேசுவாருன்னு தெரிஞ்சா அதுல உங்களுக்கு ஈஸியா பவுண்டரி மெயின்டைன் பண்றது ஈஸியா இருக்கும். அதை தாண்டி இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்க. எப்படின்னு சொன்னா உண்மையா ஒரு சிலர் பேசின விஷயங்கள் செஞ்ச விஷயங்களுக்கு ஹர்ட் ஆகி இருப்பாங்க. ஆனா இன்னாரால நான் ஹர்ட் ஆகி இருக்கேன்ற விஷயத்த அவங்களுக்கு தெரியாம இருக்கும். இப்ப நான் ஒருத்தரை ஹர்ட் பண்ணிட்டேன்னு சொன்னா அவர் ஹர்ட் ஆகி இருக்காரா இல்லையான்றது அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணினா மட்டும்தான் எனக்கு சம்டைம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலுமா இருக்கும். ஸோ ஹர்ட் ஆகின அந்த குறிப்பிட்ட நபர் என்ன செய்யலாம்னு சொன்னா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவே வேண்டும். அவங்க உண்மையா ஹர்ட் ஆகி அதால ஒரு சேட்னஸுக்குள்ள அவங்க டிராவல் பண்றாங்கன்னு சொன்னா அதை குறிப்பிட்ட நபருக்குள்ள வடிவா கம்யூனிகேட் பண்ணலும். நீங்க இப்படி ஒரு விஷயம் பேசுனீங்க, அது நீங்க ஹர்ட் ஆகிச்சு, அதை நீங்க கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி. ஆனா அதை தவிர்த்து நாம எக்ஸ்பிரஸ் பண்ணாம நமக்குள்ளேயே அந்த ஃபீலிங்ஸை போட்டு சப்ரஸ் பண்றதால கூடுதலான விளைவுகளை நாம தான் அனுபவிக்க போறோம். ஏனண்டா அந்த நபருக்கு அந்த விஷயம் தெரியாட்டி எகெயின் அண்ட் எகெயின் அதே விஷயத்தை அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது அதே செயலை அவங்க செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நிறைய பேர் என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு ஹர்ட் ஆகிட்டாங்கன்னு சொன்னா அதை வெளிப்படுத்தாததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா சம்டைம்ஸ் அவங்க ஹர்ட் ஆகின்றத அவங்களுக்கு எப்படி வெளிப்படுத்த தெரியுமாண்டா அழுதுதான் வெளிப்படுத்துவாங்க. ஏன்னு சொன்னா நான் இன்னைக்கு இது ஹர்ட் ஆகிட்டு எனக்கு இது எப்படி ஹேண்டில் பண்ற தெரியாண்டா அழுவாங்க. ஆனா அதே விஷயத்தை அவங்க வெக்கமா, அதாவது நான் இந்த விஷயத்துக்கு அழுகுறனே என்று மத்தாக்கள் என்ன ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்றதுக்காக அவங்க என்ன செய்வாங்க, அந்த அழுகையை கூட கட்டுப்படுத்தி எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருப்பாங்க. ஆனா நம்ம உடம்புல ஆக்சிடோசின், எண்டோஃபைன்ஸ் எல்லாம் காணப்படுறதால நாம அழக்குள்ள அது ஒரு நேச்சுரல் பெயின் கில்லர்ஸா தொழிற்படுது. ஸோ அழுறது வந்துக்கிட்டு ஒரு பொழுதுமே உங்களுக்கு ஒரு தீங்கான விஷயமா நீங்க பார்க்காம அழுறதன் மூலம் நீங்க உங்களோட செல்ஃபை வந்துக்கிட்டு காம் பண்ணி கொள்ளலும்ன்றதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க நினைவில் வச்சு கொள்ளுங்க. ஸோ நீங்க ஹர்ட் ஆகின அந்த ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றதோட அதை நீங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுலயும் ஒரு நாலேஜ் எடுத்துக்கொள்றது உங்களோட சேஃப் ஜோனுக்குள்ள நீங்க இருக்கிறதுக்குரிய ஒரு பெரிய ஒரு பங்கா ஆற்றும். ஹர்ட் ஆகி அதுல வெளியே வராம தத்தளிக்கிறதுக்கு இன்னும் ஒரு காரணம் என்னன்னு சொன்னா நாம நம்மளோட ஃபீலிங்ஸுக்கு மற்ற ஆக்களை பிளேம் பண்றது. ஆனா அதுல இருந்து நீங்க முற்றாக தவிர்ந்து உங்களோட ஃபீலிங்ஸை நீங்களே பேசி நீங்களே வெளிப்படுத்தக்குள்ள
அந்த ஹர்ட் ஆகின விஷயத்துல இருந்து நீங்க ஈஸியா ஓவர் கம் பண்ணிடும். மத்த ஆக்களை நீங்க உங்களாலதான் நான் இப்படி இருக்கேன், நீங்க பேசின, நீங்க மத்தன்றதை விட நான் இப்ப கவலையா இருக்கேன், நான் இப்ப கோபமா இருக்கேன், உங்களோட ஃபீலிங்ஸை பத்தி பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா மத்த ஆக்கள் வந்துகிட்டு வேற இன்டென்ஷனுக்கு செஞ்சிருந்தாலும் கூட சம்டைம் நீங்க சொல்றத அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சோ நீங்க அவடத்தை வந்துகிட்டு உங்களோட விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படலை என்ற எடிஷனல் கவலைக்குள்ள நீங்க ஆளாகிடும். சோ நீங்க கட்டாயம் உங்களை சம்பந்தப்படுத்தி உங்களோட ஃபீலிங்ஸை பேச ட்ரை பண்ணக்குள்ள இப்படி ஹர்ட், சேட், அதாவது அன்கம்ஃபர்டபுள் இமோஷன்ஸ்ல இருந்து நீங்க ஈஸியா வெளியே வரையிலும். ஹர்ட் ஆகுறன்ற விஷயம் எல்லோருக்கும் ஏதோ ஒரு கட்டத்துல யாராலேயோ அல்லது மற்றவங்களோட சேராலேயோ ஏற்படக்கூடிய ஒரு பொதுவான விஷயம்தான். ஆனா அதை எப்படி நாம ஹேண்டில் பண்றோம், அடுத்த முறை அதை எப்படி ஏற்படுத்தாம பார்த்து கொள்றோம்ன்ற விஷயத்துலதான் நம்ம எந்த இடத்துல இருக்கோம்ன்றது வெளிப்பட போகுது. சோ நீங்க உங்களோட செல்ஃப் அவேர்னஸை கூட்டிக் கொள்றதன் மூலம் அதிகம் ஹர்ட் ஆகாம உங்களை பார்த்து கொள்ளிலும்.